உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாட்டி வந்துட்டு வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு 2 பேருக்கும் திருஷ்டி சுற்றி போடு சாரதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ராத்திரி ஆனதுக்கப்புறமா சாரதாமா திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரைமிங்காக எல்லாமே சொல்லி சுற்றி வெளியில் எடுத்துகிட்டு போய் அவங்க போட்டுட்டு வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான் சுற்றி போட்டாச்சு, இனிமேல் 2 பேரும் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு இனிமேல் நாங்கள் எங்கம்மா வெளியே போக போகிறோம் அப்படின்னும் போது இல்லை நீ பாட்டுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது கேட்ப, தம்பி உடனே வா அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் கிளம்பிட போகிறீங்க, அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா உள்ளே போயிடுறாங்க. பாட்டி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சிந்து அங்கேருந்து வேகமாக உள்ளே வராங்க. விஜய்க்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. இந்த பொண்ணு எல்லாருமே வந்துட்டு காலையில் அவங்க பேசிகிட்டு இருந்ததே சரியில்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருந்ததை வந்துட்டு விஜய் நின்று நல்லாவே கேட்டுட்டாரு. இந்த பொண்ணு வந்திருக்கு அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. என்னம்மா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே, பாட்டிக்கு மாத்திரை கொடுக்கணும்ல, அதனால வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதா சித்தி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீயும் டயர்டில் தானே இருப்ப, நானே பார்த்துக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் பாட்டி டேப்லெட்லாம் போட்டாங்க, சாப்பாடு தானே கொடுக்கணும், அதுக்கப்புறமா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே இல்லை இருங்க என்னோடய டியூட்டி தானே, அதனாலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நேராக கிச்சனுக்கு போயிடுறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்க வந்துட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு கலந்துகிட்டே இருக்காங்க. அதையும் விஜய் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கேருந்து வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து பாட்டிக்கு இந்தாங்க பாட்டி 20 நிமிஷம் ஆயிருக்கும்ல, இப்போ இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே இப்போ சிந்துவை பார்த்துட்டு இருமா என்ன கொடுக்குற பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே, கேழ்வரகு களி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மல்லிகா அக்கா வந்துட்டு தம்பி நான் தான் தம்பி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அக்கா இனிமே பாட்டிக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறது நீங்கள் தான் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிந்துக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. உடனே பாட்டி இருந்துட்டு பரவாயில்லடா, அவள் என்னை நல்லா தான் கவனிச்சிக்கிறா அப்படிங்கும்போது இல்லை பாட்டி, நர்சிங்னா அவங்கவுங்க கூட இருக்காங்கன்னா சும்மா உங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறது இந்த வேலை தான் அவங்க பார்த்துக்கணும். கரெக்டாக உங்களை வந்துட்டு நீங்கள் கரெக்ட் டைமுக்கு எல்லாமே எடுத்துக்கிறீங்களான்னு பார்க்குறது தான் அவங்க டியூட்டி. அதை விட்டுட்டு இதெல்லாம் அவங்க டியூட்டி கிடையாது. மல்லிகாக்கா நீங்கள் தான் வந்துட்டு அவங்க சாப்பாடு கேட்டாங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாருமே படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா எல்லாருமே எழுந்து வந்துடுறாங்க. விஜயும் ஜாகிங்லாம் போயிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமும் பார்த்தா பாட்டி காணோம். என்ன தாத்தா பாட்டி எங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு தெரிலப்பா, இன்னும் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம்லாம் பாட்டி தூங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது தூங்கிட்டு தான்ப்பா இருக்காங்க, நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இந்த இடத்துலையுமே டவுட் வருது. சரின்னு நேராக போயிட்டு பாட்டியை போய் பார்க்குறாங்க. பாட்டி வந்துட்டு நல்லா அசந்து தூங்குறாங்க. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராரு. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி எல்லாமே குளிச்சுட்டு கிளம்பி வரும்போது பார்த்தா அப்பவும் பாட்டி தூங்கிட்டே இருக்காங்க. அப்போவுமே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுதுங்கும்போது இப்போ காவேரியே கேட்குறாங்க, என்னங்க பாட்டி இன்னைக்கு இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் என்னென்னு தெரியல காவேரி, பேசாமல் டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரிக்கு இந்த விஷயம் தெரியல அப்படிங்கிறனால காவேரி என்ன சொல்லிடுறாங்க, எதுக்குங்க டாக்டரே தானே சொன்னாங்க, நர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவே பார்த்துப்பா நீங்கள் வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவேரிக்கு சொன்ன உடனே விஜய்க்குமே வந்துட்டு சரி நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்டே சொல்லிடுறாரு. தாத்தா இது மாதிரி பாட்டி எழுந்த உடனே ஒருவேளை நேற்றுக்கு இருந்து அந்த டயர்டில் கூட தூங்கலாம், எழுந்த உடனே எனக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா விஜய் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனாலும் இன்னும் பாட்டி எழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே, ஃபோன் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 11 o'clock போல் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு பாட்டி எழுந்துட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா இவ்வளோ நேரமாக இன்றைக்கி தூங்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைப்பா டயர்டில் தூங்கிட்டாங்க போல இருக்க, பாட்டி நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் அன்னைக்கு நாள் போயிடுது. மறுநாள் வந்து பார்த்தா மறுநாளும் அதே மாதிரி நைட்டு வந்துட்டு சிந்து வந்து டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த நாளுமே வந்துட்டு பாட்டி இதே மாதிரி லேட்டாக தூங்குறாங்க. இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. பட் நாளாக என்ன ஆகுதுன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு பாட்டி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது ரொம்பவும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சந்தோஷத்தில் பேசுறது, அதிகமாக சிரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு சந்தேகம் வந்தாலும் ராதா சித்தி என்ன சொல்கிறாங்க, நீ பாத்தியாடா விஜய், காவேரிக்கு வளகாப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் போலடா, எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசுகிறாங்க, நல்லா சிரிக்கிறாங்கடா, எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுகிறாங்கடா, சிரிச்ச முகத்தோட தாண்டா எப்போ பாரு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்லது தானே சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் விஜய்க்கு இந்த இடத்துல சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. தாத்தா வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. என்னடா விஜய் அப்படிங்கிறாரு. இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பற்றி பாட்டிக்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைடா விஜய், நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் 2 பேருக்கும் வளகாப்பு போட்டாச்சு, சீக்கிரமாக இப்போ என் பேரனோ பேத்தியோ கையில் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே போதுண்டா எனக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி பாட்டி, ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்காக இவ்வளோ சந்தோஷமாவா, என் பாட்டியை நான் இப்படிலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருக்குமே, அதுவும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே சிந்து வந்ததுக்கப்புறம் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. சிந்து வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படிங்க
அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவள் வந்ததுலேருந்து தான் எனக்கு கரெக்டாக எல்லாமே கொடுத்துட்றாளா. நைட்டு வந்துட்டு அவள் டாக்டர் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் நைட் எனக்கு ஒரு ஊசி போடுறாப்பா. அந்த ஊசியை போட்டால் கொஞ்ச நேரத்தில் நான் நல்லா தூங்கிடுறேன்ப்பா விஜய். அதனால தான் என்னால் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க. ஊசி போடுறாங்களா? என்ன ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தெரியல விஜய், டாக்டர்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயம் நெருடலாகவே இருக்குது. எதுக்காக இவ டெய்லி நைட்டு ஊசி போடுறா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு வந்துட்டு பர்சனலாக இவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பேசும்போது சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை டாக்டர், பாட்டியோட அந்த ஹெல்த்தை பற்றி பேசலான் தான் அப்படின்றாங்க. சரி, நான் தான் நர்ஸ் ஒன்று அப்பாயிண்ட் பண்ண சொன்னேனே, நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டோமே, அவங்க கூட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே, என்கிட்ட எதுவும் பேசலையே. அங்கே வந்துட்டு அந்த அன்றைக்கி ஃபஸ்ட் எய்ட் பண்ணாலே அந்த பொண்ணை தானே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டர் அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் சொல்லிட்டு வந்ததோட சரி, இன்னும் அந்த பொண்ணு என்கிட்டலாம் எதுவும் பேசலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஷுவரா டாக்டர், நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் விஜய், அது எப்படி பாட்டி விஷயத்தில் அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேனா. நிஜமாக அப்படிலாம் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு மாதிரி சந்தேகம் வருது. சரினா அப்படியே விஜய் சைலண்ட்டாக இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு திரும்பவும் வந்துட்டு சிந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே வீட்டிலே இருந்து வந்துட்டு திரும்ப நைட்டு, பாட்டி சாப்பிட்டீங்கல்ல, வாங்க தூங்க போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜய் இந்த இடத்துல நின்று நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாட்டி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு. என்னென்ன நீங்கள் தூங்க போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருக்கணும் போல் தோணுது, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நான் பாட்டி கூட இருந்துட்டு பாட்டி தூங்குனதுக்கப்புறமா நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க, நான் பாட்டி தூங்குனதுக்கப்புறம் தான் எப்போவுமே போவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்லம்மா, நான் பாட்டி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சிந்துக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணுமே, எப்படி பண்ணுறது, விஜய் வேற இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியே இருக்குது. பாட்டியே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சிந்து, என்னம்மா எப்போ ஒரு ஊசி போடுவீல, அந்த ஊசியை போடு, அந்த ஊசியை போட்டாதாம்மா நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல விஜய் டக்குன்னு இருந்துட்டு, இன்ஜெக்ஷன் என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க, எங்கே அதை காட்டுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, அது வந்துட்டு அது தீர்ந்து போச்சுண்ணே, நான் வேற மறந்துட்டேன், அதை வாங்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சமாளிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, என்னம்மா சிந்து, மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா, அது இல்லாமல் இன்றைக்கி நான் எப்படி தூங்குவேன், அது போடாமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க சிந்து, யார் உங்களுக்கு இதெல்லாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர்கிட்ட பேசினேன், அவங்க தான் வந்துட்டு பாட்டி தூங்கணுங்கிறக்காக அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட பேசுனீங்களா, நீங்கள் எப்போ பேசுனீங்க அப்படிங்கும்போது, என்னை அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களா, டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் அப்போவே பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, வெளியில் வந்துட்டு சிந்து வெளியில் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் கால் வருது அப்படிங்கிறனால ஐயப்பன் கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்க்கும்போது பார்த்தா கிருஷ்ணா இந்த சைடு நின்று பேசிகிட்டு இருக்காரு, காருக்கு பின்னாடி யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ராகவ் கூட தான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராகவ் வந்துட்டு கிருஷ்ணாவை ரொம்பவுமே ஒரு கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அப்படியே நின்று பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல அவங்க பேசிக்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக வெளியில் இருக்க கேமராவில் வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு மொபைலில் கேமரா ஓப்பன் பண்ணி அவர் பார்க்குறாரு. அப்போ ராகவ் வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, என்ன சொல்லி நான் இங்கே அனுப்புனேன், இங்கே வந்து என்ன குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் குமால் அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லை நாங்களும் ஸ்லோவாக ஓனாக பண்ணிட்டு தான் இருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக நானும் சரி சிந்துவும் சரி கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த காரியத்தை முடிப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, உங்கள் இஷ்டத்துக்கு நீ என்னடானா இங்கே ஆஃபீஸில் போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்க, நீ அங்கே எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தானே நாங்கள் அந்த மாதிரி பிளானே போட்டோம், நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்ட, அதுவும் அந்த விஜயே சொல்லி நீ போயிருக்க அப்படிங்கும்போது உனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் ஜாஸ்தி தானே, அப்போ உன் இஷ்டத்துக்கு நீ எது வேணால் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா கிட்ட இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு. கிருஷ்ணா பயந்து அங்கே பதில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவர் கேட்டுடுறாரு. அப்போது இந்த குடும்பம் வந்துட்டு மொத்தமுமே நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு சிந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த ரூமில் பர்சனலாக வந்துட்டு அவர் கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த டைமுக்கு கரெக்டாக சிந்துவும் வராங்க. பாட்டிக்கிட்ட அதே மாதிரி வழக்கம் போல் பேசிவிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக கரெக்டாக எடுக்கிறாங்க. கரெக்டாக உள்ளே போயிடுறாரு விஜய். உள்ளே போனவுடனே கையில் சிந்து இப்படி வச்சுட்டு இருக்கிறது வந்து விஜயை பார்த்தோன்னே டக்குன்னு இப்படி பின்னாடி மறைச்சிடுறாங்க. என்ன கையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. மரியாதையே என்ன வச்சுருக்குன்னு சொல்கிறியா இல்லையா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிந்து நல்லா வசமாக மாட்டினனால வேறு வழியே இல்லாமல்
தெரியாமல் கையில் இருக்கிறத இப்படி எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அதில் இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த மருந்தும் கையில் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்கள வந்து இருக்க அதிகமாக வந்துட்டு சந்தோஷப்படுத்தி ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்தி ரொம்பவுமே ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற மாதிரியான ஒரு மருந்து. அந்த மருந்தை வந்துட்டு இவங்களுக்கு போட்டு, அதாவது அவங்க தான் பண்ணாங்கங்கிறது தெரியாமல் ஸ்லோ பாய்சன் மாதிரி அவங்களா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சாகிற மாதிரியான ஒரு மெடிசனை வந்துட்டு இவங்க வந்துட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பாட்டியோட உடம்புல அவங்க செலுத்திட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு 3 டேஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அன்னைக்கு விஜய் இருந்ததுனால போட முடியல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் இதை ட்ரை பண்ணணுன்னு வரும்போது தான் கரெக்டாக விஜய் கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ விஜய் இதை என்ன பண்ணிடுறாரு, இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து தாத்தா கிட்ட வந்து கூப்பிட்டு பேசிடுறாரு. தாத்தா, இந்த நர்ஸ் வேண்டாம், நம்ம வேறு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்பா விஜய், அந்த பொண்ணு நல்லா பார்க்குறேன்னு தானே பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க தான் தாத்தா, சாரதா அம்மாக்கு அத்தைக்கு வந்து இது பிடிக்கல, அவங்க வந்துட்டு பிடிக்காதமாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குது எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அத்தை முகத்தை பார்க்குறதுக்கே, அதனால வேண்டாம் தாத்தா நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ஏதாவது நினச்சிக்க போதுப்பா, பாட்டிக்கிட்ட கேட்டுட்டியா அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்துட்டு அந்த டைம் வீட்டுக்குள்ளே வராமே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மல்லிகா காட்ட சொல்லிட்டு நீங்களே போய் சொல்லிடுங்கக்கா, அந்த பொண்ணை வந்துட்டு இன்னையிலேருந்து வர வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மல்லிகாக்காவும் போய் சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துல முத்துமலர் அங்கேருந்து வேகமாக வராங்க. தம்பி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லைப்பா சிந்துவை வர வேணான்னு சொல்லிட்டீங்களாமே அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டரே வந்துட்டு வேற ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ரெகுலராக செக்அப் பண்ணுறோம்ல அங்கேருந்தே வந்து அனுப்பியிருக்காங்க, அதனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த விஷயத்தை போய் கிருஷ்ணா கிட்டேயும் சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா கிட்ட சொல்லும்போது கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்படிடா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் போய் இந்த ஆஃபீஸ் டிசைன்லாம் காட்டிகிட்டு இருந்தேன் ப்ராஜெக்ட் விஷயமா, அப்போ நான் காட்டிகிட்டு இருக்கும்போது பசுபதியோட காலை அவர் பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது, டேய் சந்தேகமே வந்துடக்கூடாதுரா, அப்புறம் அவ்வளோதான் நம்ம தொலைஞ்சோம், போய் ஏதாவது நீ சமாளி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தா கிருஷ்ணா வந்துட்டு போயிட்டு வாண்டடாக பேசுகிறாரு. சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே கிருஷ்ணாவை பார்த்துட்டு சொல்லுங்கள் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார், அன்றைக்கி வந்துட்டு நான் உங்ககிட்ட டிசைன்லாம் காட்டிகிட்டு இருந்தேன்ல வளகாப்பு டைமில், அப்போது பசுபதின்னு கால் வந்ததில்ல அப்படிங்கும்போது, யார் உங்கள் ஃபோனில் வந்ததா, நான் அதை கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிங்களா சார், நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே கிருஷ்ணா, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை பசுபதினோடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அப்பாவோட ஃப்ரெண்டு, அவருன்னு நினச்சிட்டு நீங்கள் எதுவும் என்ன தப்பாக நினச்சிருவீங்களோன்னு தான் நான் உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்ட்டு அப்படின்னாங்க. எனக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்க, உங்கள் மொபைலில் நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசலாம்ல, இது உங்களோட ப்ரைவசி பிரதர், நான் என்ன கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சார், நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தான், அது என் ஃப்ரெண்டு பசுபதி அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஓகே அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்காக டவுட் வந்துடுது, இவர் எதுக்காக வாண்டடாக வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு இது வருது. ஸோ இதை தாண்டி இன்னும் நிவன் வந்துட்டு எந்த இதுவுமே ஓப்பன் பண்ணாமல் இருக்காரு குமரனை பற்றி. ஸோ குமரன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கம்ருதினே அந்த இடத்துக்கு வந்தாருன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஒரு மேனாக வந்துட்டு அவரோட விஷயத்தில் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னாலுமே இந்த சீரியலில் அவர் தான் வந்து அப்படியே பார்த்துட்டு நம்ம வேற ஒருத்தரை பார்க்குறதுக்கும் தோணலை. அதுவும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். தப்பு அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்க்கையில் பண்ணுறத ஏராளம் தான், அதில் வந்துட்டு இதை ஒன்றை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை வந்துட்டு ரெக்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்போ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ குமரனை அவரே கண்டினியூ பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.